ஏன்டி இப்படி பைத்திய மாதிரி பதில் சொல்லிட்டு வந்து நிக்கிற? என் பொண்ணுன்னு கூட பார்க்காம அப்படியே உன்னை கண்டதுலமா வெட்டி பண்ணும்போது கோவம் வருது எனக்கு. ஏண்டி இப்படி நீ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம்? அவன் கேட்டானா நீ என்னமோ வெட்டுப்படுற ஆடு மாதிரி தலையாட்டிட்டு வந்து நிக்கிற? சரிடி, அவன் உனக்கு வேற மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொன்னப்ப, இல்ல மாமா எனக்கு உங்க மேலதான் ஆசை, உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உன்னால நேரடியா சொல்லிருக்க முடியாதுதான். ஆனா அதுக்காக சரின்னு தலையாட்டிட்டு வருவியா? இல்ல மாமா, எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையாம இருக்கு. அது சாந்தி அடையணும்னா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்ல மாமா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அத்தையும் நிம்மதியா இருப்பாங்க. இல்லன்னா மறுபடியும் தற்கொலை பண்ணிக்க போறேன், இல்லன்னா உங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு போய் எங்கேயாவது மறைஞ்சிருக்க போறேன்னு கிளம்பி போயிட்டாங்கன்னா என்னமாமா செய்யறது? இப்படி சொல்லியிருந்தா கூட இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம திட்டப்படி அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருந்திருப்பானேடி. ஐயோ 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 ஐயோ, இப்படி ஒரு உலகம் தெரியாத பொண்ணை பெற்றிருக்கேன்னு நினைச்சு எனக்கே என்ன நினைச்சா வெக்கமா இருக்குடி. சரிடி சரி, அவன் கேட்டதும் உன்னால மறுக்க முடியலன்னு உடனே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க மாமான்னு சொல்லி நேரம் என்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன்னா நான் அவன்கிட்ட எதையாவது சொல்லி சமாளிச்சிருந்திருப்பேன்ல. எப்படி சமாளிச்சிருப்ப? இப்போ உன்னை சொல்லுன்னு சொன்னேனே, அதையெல்லாம் நான் சொல்ற மாதிரி அவன்கிட்ட சொல்லி சமாளிச்சிருந்திருப்பேன். ஏன் அது மாதிரி எல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி சமாளிச்சதே இல்லையா? ஒரு விஷயத்த நாம எப்பவுமே ஒரே மாதிரி சமாளிச்சுட்டு இருந்தா அது சரியா வராதுமா. அப்புறம் விதி வேற வேற தலைவலிய நமக்கு தெரியாமலே நம்ம கையில கொடுத்துட்டு போயிடும். இப்ப கொடுத்துருக்கு பாத்தியா? இத்தனை நாளா வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து எனக்கு கட்டி வைக்கணும்னு யோசிக்காத விஸ்வா மாமா இப்ப யோசிச்சிருக்காருன்னு என்ன அர்த்தம்? நாம இந்த விஷயத்த ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணதாலதான். அதான் அவரு திடீர்னு அப்படி கேட்டதும் நான் திடீர்னு மாத்தி யோசிச்சேன். இது வரைக்கும் மாமா எல்லார்கிட்டயும் அந்த கல்பனை ரொம்ப நல்லவன் சொல்றதுக்கு அவர்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லாம இருந்தது. ஆனா இப்ப பெரிய ஆதாரம் இருக்கு. இனிமே இந்த கல்பனாவை பத்தி அந்த நந்தினி இல்ல யார் என்ன சொன்னாலும் மாமா என்னை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. சரிடி சரி, நீ சொல்றது எல்லாமே சரிதான், நானும் அதை ஒத்துக்கிறேன். ஆனா அவன் சொன்ன மாதிரி உனக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து அத்தை கிட்ட சம்மதமும் வாங்கி உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டானா? அம்மா, மாமா வேற மாப்பிள்ளைய பார்க்கலாம், அத்தையே சம்மதிக்க வைக்கலாம். ஆனா மாமா கையை தவிர வேற எவன் கையும் என் கழுத்துல தாலி கட்டாது. அது எப்படிடி? அப்படி மட்டும் ஒரு விஷயம் நடந்ததுன்னா தாலி வாங்குறதுக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஐயோ கல்பனா, முரளி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதான் நந்தினி. என்ன நந்தினி, எப்படியாவது விஸ்வாவை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு அந்த கல்பனாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தானே பிளான் பண்ணி இவ்வளவு வேலை பண்ணாங்க. இப்ப எப்படி சொல்றாங்க? அதானே எனக்கு ஒண்ணும் புரியல. அப்போ இவ்வளவு நாளும் அவங்க உன் வாழ்க்கையை வீணாக்குனதுக்கு காரணம் என்ன? இப்படி ஒரு எளிமையான குடும்பத்துல பிறந்தவளுக்கு இப்படி ஒரு வசதியான வாழ்க்கை அமைஞ்சிடுச்சேங்கிற பொறாமையா? என்ன வள்ளி, என்ன பேச்சு பேசுற? யார் செத்தாலும் பரவாயில்ல, யார் வாழ்க்கை கெட்டாலும் பரவாயில்ல, கல்பனா எப்படியாவது மாப்பிள்ளை கையால தாலி கட்டிக்கணுங்கிற எண்ணத்துல அவங்க 2 பேரும் செஞ்ச கொடுமையை பத்தி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தா மாலத்தியே நேர்ல கேட்டிருக்கா. அதை எல்லாத்தையும் மறந்துட்டியா? அதெல்லாம் சரிதாங்க. ஆனா இப்போ மாப்பிள்ளைய அவகிட்ட நேரடியா உனக்கு ஒரு மாப்பிள்ளைய பாக்கட்டுமான்னு கேட்டதுக்கு அவ எந்த மறுப்பும் சொல்லாம சரின்னு சொல்லிருக்காளே, அதுக்கு என்ன அர்த்தம்? அது வந்து அதுதான் எனக்கு சரியா ஒண்ணும் புரியல. எனக்கு புரிஞ்சிடுச்சுப்பா. என்ன நீ புரிஞ்சிடுச்சுங்கிற? இதுக்கு அவளே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் விஸ்வா கிட்ட நீ என்ன சொன்னாலும் அவர் ஏத்துக்கவே மாட்டாரு. இன்னும் சொல்ல போனா கல்பனா ரொம்ப நல்லவ, தேவையில்லாம அவளை ஏன் காயப்படுத்துறேன்னு உன்கிட்ட சண்டை போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவர் என்ன வெறுக்கணும்னு முடிவெடுத்ததா அவ யோசிச்சு இப்படி ஒரு பதில் சொல்லியிருக்கா. நந்தினி, நீங்க சொல்றது எனக்கு புரியல. விஸ்வா உங்களை வெறுக்கிறது வெறுக்காது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கல்பனாவே விஸ்வா கிட்ட நீங்க வேற மாப்பிள்ளைய பாருங்கன்னு சொல்லிட்டதுனால அவ சொன்ன வார்த்தையை நம்பி விஸ்வாவும் வேற மாப்பிள்ளைய பார்த்து இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான்னா கல்பனா அதுக்கு ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அவளால ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? இது நமக்கு நல்லது தானே. அவர் வேற ஒரு மாப்பிளைய பார்த்தாலும் அந்த மாப்பிள்ளை இவ கழுத்துல தாலி கட்டாத அளவுக்கு
என் அத்தையே தடையா இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் என் அத்தை மனச மாத்தி வச்சிருக்காங்களே. அத்தை இருக்காங்கன்ற ஒரே தைரியத்துல தானே அவர் சொன்னதும் உடனே இவ சம்மதிச்சிருக்கா. அப்படி அவ ஒத்துக்கிட்டதுனால எல்லாமே சாதகமா அமையும்னு அவ நம்புறா. ஒண்ணு, இப்படிப்பட்ட நல்லவள நந்தினி தேவையில்லாம தப்பா சொல்றாளேன்னு என் புருஷனுக்கு என் மேல கோவம் வரும். இன்னொன்னு, தான் பொண்டாட்டியால எவ்வளவு அவமானப்பட்டும் இந்த கல்பனா தான் பொண்டாட்டிய பழி வாங்குறதுக்காக கூட தன்னை கட்டிக்கணும்னு ஆசைப்படலையேன்னு அவ மேல என் புருஷனுக்கு இன்னும் நல்ல அபிப்பிராயம் கூடும். அந்த அபிப்பிராயத்தை அவர் மனசுல உருவாக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் என் புருஷன் அவளுக்காக பாக்குற மாப்பிள்ளை எல்லாம் அவ அம்மா கூட சேர்ந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சு அதுக்கடையில என் புருஷன் மனசுல இருந்து என்னோட நினைப்ப சுத்தமா அழிச்சிட்டு மெல்ல மெல்ல அவ குடி புகுந்துடலான்னு திட்டம் போட்டு யோசிச்சு இப்படி ஒரு முடிவை அவர்கிட்ட சொல்லியிருக்கான். ஐயோ கடவுளே கடவுளே, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா. இந்த சின்ன வயசுல அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு கொடூரமான குரூர புத்தியா? ஐயோ, அவளை நினைச்சாலே எனக்கே பயமா இருக்கு. நாம எதுக்குப்பா பயப்படணும்? அவ என்ன வேணாலும் திட்டம் போட்டுட்டு போட்டும். கண்டிப்பா அவ ஆசை நிறைவேறாது. நாம செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க பண்ற சதியால என் புருஷனுக்கு என் மேல எந்த வகையிலயும் கோபம் வராம பாத்துக்கணும். அதே நேரத்துல முரளி, என் புருஷனை தொடர்ந்து வற்புறுத்தி எப்படியாவது வேற ஒரு மாப்பிளைய பார்த்து அந்த கல்பனாவுக்கு கல்யாணம் பண்ண சம்மதிக்கணும். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நந்தினி. அத நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும். உங்களுக்கு பிறக்க போற குழந்தையினால நீங்க 2 பேரும் ஒன்னா சேரணும். அதுக்கு என்னால என்ன ஹெல்ப் முடியுமோ கண்டிப்பா அதை நான் செய்ய தயாரா இருக்கேன். நம்ம எல்லாருமே கடவுளை வேண்டிப்போம். நிச்சயமா கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நான் வரேன் சார். வாங்க தம்பி. அப்பா, கடவுளை தொடர்ந்து கும்பிட்டுக்கிட்டே இருந்தா நல்லது நடக்கணும் முரளி சொன்னார்லப்பா. அப்ப எனக்கு ஒண்ணு தோணுச்சு. கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு கடவுளோட ஆசீர்வாதமும் நல்ல மனுஷங்களோட வாழ்த்துக்களும் மாறி மாறி தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டு இருந்தா வயித்துல இருக்கிற குழந்தைய நல்ல ஆரோக்கியமாவும் நல்லபடியா பெத்தெடுக்க முடியும்னு சொல்லுவாங்கப்பா. ஆமாங்க, மாலதிக்கு செஞ்ச சம்பிரதாயம் சடங்கு எதையுமே நந்தினிக்கு செய்யலங்க. இல்லம்மா, அன்னைக்கு மாலத்தி இருந்த சூழ்நிலை வேற, இப்ப நந்தினி இருக்கிற சூழ்நிலை வேற இல்லையா? சூழ்நிலைய காரணம் காட்டி கர்ப்பமா இருக்கிற நந்தினியோட மனச இருட்டா வச்சுக்கிறத விட இந்த மாதிரி சடங்குகளை எல்லாம் செஞ்சு அவ மனசுல கொஞ்சம் நிம்மதிய வரவழைச்சா அது அவ வயித்துல வளர குழந்தைக்கு தாங்க நல்லது. ஆமாப்பா, இப்ப நந்தினிக்கு 5வது மாசங்கிறதால நம்ம 5 ஒரு ஃபங்க்ஷன் நடத்தலாம்ப்பா. நீ என்னமா சொல்ற? எனக்காக இல்லனாலும் என் குழந்தைக்காக நான் ஒத்துக்கிறேன்ப்பா. எந்த பாவமும் அறியாத என் குழந்தைக்கு நல்லது நடக்கும்னா கண்டிப்பா நான் செய்யறேன்ப்பா. சரி சரிம்மா. ஏன் வள்ளி, இப்போ 5 சோறு வைக்கிறதுன்னா தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, பக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட வேண்டியிருக்குமே, எப்படி? இப்ப நாம இருக்கிற பிரச்சனையில வீட்டுல வேண்டாங்க. 4 பேர் வந்தாங்கன்னா 4 கேள்விங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏங்க, இத கோவில்ல பண்ண முடியுமான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். ஆமா வள்ளி, நீ சொல்றதும் சரியா தான் இருக்கு. நாளை காலையில போய் ஐயரை பார்த்து இது சம்பந்தமா அவர்கிட்ட பேசி என்ன செய்யலாம் எது செய்யலாம்னு கேட்போம். அவர் எப்படி சொல்றாரோ அது மாதிரி செஞ்சிருவோம். சரிங்க. வாமா. வாங்க அண்ணா, சௌரியமா இருக்கேல? சௌரியமா இருக்கேலம்மா? எப்படிமா நந்தினி இருக்க? மாலதி சௌரியமா இருக்காளா? நீங்க எப்படி இருக்கீங்க? அம்பாள் அனுகிரகத்துல நன்னா இருக்கேன். சரி சொல்லுங்க, யார் பேருக்கு அர்ச்சனை? நந்தினி பேருக்கா? அவர் பேருக்கு தெரியுமே. பேரு விஸ்வா, மேஷராசி, அஸ்வினி நட்சத்திரம். எத்தனை தடவை வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போயிருக்க? இது கூட தெரியாதா எனக்கு?
ஆனா என்ன, உங்க 2 பேரையும் சேர்த்து ஒன்னா பாக்குற பாக்கியம் இன்னைக்கு கிடைக்கல. வருவாரு, நீங்க சீக்கிரமே பாப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். அர்ச்சனை கொடுங்க, பண்ணுங்க கொடு. சுவாமி. அத்தியபரோத்த ஏவம் குண விசேஷேன விசிஷ்டாயாம் அஷ்யாயாம் சுபத்திதோ துர்கா பரமேஸ்வரம்பியா பரிபூர்ண கிருபாகடாஜ பிரசித்தியர்த்தம் ஓம் கௌரி விமாய் திரளான தக்ஷத்வேகவதி தவதீசா சுதுஷ்பதி அஷ்டாபதி இனவதி பூஷிதகஸ்திராட்சரா பிரமேभ्यो மன்ன காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹே தன்னோ துர்க்கி பிரச்சோதயாத். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. துர்கா பரமேஸ்வரீம்பிகாய நமः. ஆஜ்யதீபம் தரிசயாமி. பிரசாதம் தீர்க்காயுஷ்மான் பவா. சாமி, சொல்லுங்கோ அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட கேட்டு போலான்னு தான் வந்தோம். சொல்லுங்கோ. ஆ, அது நந்தினிக்கு இது 5வது மாசம். சுமங்கலிங்களை கூப்பிட்டு 5 சோறு வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நல்ல விஷயமாச்சே. நாளைக்கே நாள் நன்னா இருக்கு, பண்ணலாமே. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு பண்ற அளவுக்கு வீட்ல சூழ்நிலை சரியில்லை. அதான் கோவில்ல பண்ணலாமான்னு கேட்க வந்திருக்கோம். அம்மா, நல்ல விஷயம் தானே. நந்தினி சின்ன குழந்தையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுனா ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க. இந்த சடங்கை நல்லபடியா நடத்தி கொடுக்கறதுக்கு கோவில் நிர்வாகத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. சரி சாமி, அப்ப நாங்க வரோம். சந்தோஷம், போயிட்டு வாங்க. வள்ளி, இந்த சடங்கை நல்லபடியா நடத்தி முடிக்க 5 சுமங்கலிகள் வேணும். அவங்க ஆசீர்வாதமும் வேணும். இன்னைக்கு நமக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஒவ்வொருத்தரா போய் பார்த்து அவங்கள கூப்பிடுறதுக்காக நமக்கு டைம் சரியா இருக்கும். சீக்கிரமா வீட்டுக்கு போலாம் வாங்க. அம்மா, இந்த சடங்குக்கு அவரும் அத்தையும் வந்தா இன்னும் நல்லா இருக்கும்ல? நீ சொல்றதும் சரிதாம்மா. அவங்களையெல்லாம் வச்சுதான் இந்த சடங்கு நடத்தணும். ஆனா இந்த விஷயத்தை பத்தி உன் மாமியார் கிட்ட தகவல் தெரிவிச்சாலே போச்சு. உனக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம், இதை எதுக்கு எங்க கிட்ட சொல்றீங்கன்னு அப்படி இப்படின்னு வானத்துக்கும் பூமிக்கும் உதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க அப்படிதாம்மா சொல்லுவாங்க. அதுக்காக அவங்கள கூப்பிடாம இருக்க முடியுமா? அத்தை வரலன்னா கூட அட்லீஸ்ட் அவர் வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்குமா? அவரே இப்ப அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு உன்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரே. அப்படி இருக்கும்போது அவருக்கு தெரியப்படுத்தினா மட்டும் வந்துடவா போறாரு? இருந்தாலும் சொல்ல வேண்டியது நம்மளோட கடமைமா. கடைசி நிமிஷத்துல அவர் மனசு மாறி வந்துட்டாருன்னா அது நமக்கு சந்தோஷம் தானம்மா. ஆமா நந்தினி, நீ சொல்றதும் சரிதான். நீ ஆசைப்பட்ட மாதிரி அவரும் வந்துட்டாருன்னா எல்லாருக்குமே சந்தோஷம்தான். தெரியப்படுத்தி தான் பாப்போமே. வா போலாம். வாமா. அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்மா. அதெல்லாம் அப்புறம் சொல்லு. முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. என்னம்மா கேட்க போறீங்க? இந்த வீட்ல நீ வேலை செய்யறோளா இல்ல எஜமானியா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? நான் எப்படிம்மா எஜமானி ஆக அப்ப முடியும்? நாங்க வேலை செய்யறவங்களா ஆளான்ற? ஐயோ அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க தானம்மா இங்க வந்த புதுசுல என்கிட்ட உன் சமையல் சரியில்லை, நீ சமைக்க வேணாம், நாங்களே சமைச்சுக்கிறோம்னு சொன்னீங்க. சமையல் தான் நாங்க செய்யறோம்னு சொன்னோம். அதுக்காக பாத்திரமும் நாங்க கழுவுறோம்னு சொன்னோமா? ஆமா. அது இவரே, இல்லம்மா. என்ன சமாளிக்கிற எதையாவது ஒண்ணு சொல்லி. நீ வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி கொடுத்தா தானே நாங்க சமைக்க முடியும். இப்ப நாங்களே பாத்திரத்தையும் கழுவிக்கிட்டு இப்ப சமையலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ என்னடானா எங்கேயோ ஊரை சுத்திவிட்டு மகாராணி மாதிரி ஆடி அசைக்கிட்டு வந்து நிக்கிற. உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைக்கு மேல ஏறி நிக்கிற. உன்னை வைக்கிற இடத்துல வைக்கணும். அம்மா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. நான் லேட்டா வந்ததுலயும் உங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்குமா? என்ன கதை விடுற? லேட்டா வந்துட்டு எனக்கு நல்லது நடந்திருக்குங்கிறியா? அம்மா, வர வழியில சாமி கும்பிட கோயிலுக்கு போயிருந்தம்மா. அங்க அந்த நந்தினியும் அவங்க அப்பா அம்மாவும் வந்திருந்தாங்கம்மா. அவங்கள நான் ஒளிஞ்சிருந்து பார்த்தப்பதான் அவங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாமா. அவங்க ஏதோ முக்கியமான விஷயம் கோயிலுக்கு வந்தாங்கன்னு சொன்னீங்க.
என்ன முக்கியமான விஷயம்? அதால எங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆமாம்மா, நாளைக்கு காலையில நந்தினிக்கு அந்த கோயிலை வச்சு 5 சவர ஃபங்க்ஷன் நடத்த போறாங்களாம். இந்த விஷயத்த விஸ்வாசாருக்கு எப்படியாவது தெரியப்படுத்தி அவர் அங்க வர வைக்கணும்னு அந்த நந்தினி அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்கம்மா. என்னம்மா இது? இப்படி எல்லாம் பிளான் பண்றாளுங்களா? இருக்கட்டும். ஏய், இத பாரு, நீ லேட்டா வந்தாலும் எங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை தான் சொல்லியிருக்க. இத பாரு, நீ மாடியை பெருக்கி துடைக்கவே இல்ல, நீ போய் பெருக்கி துடைச்சு கிளீன் பண்ண போ. சரிங்கம்மா. அம்மா, மாமாக்கு அந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சது கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு போவாரு. அப்படி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு அவரை வர வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மனசை மாத்தி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கம்மா. ஏண்டி நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருக்க? விஸ்வா இந்த ஃபங்க்ஷனுக்கு போனாதானே அவளுங்க அவனை அடுத்தடுத்து கூப்பிடுறதுக்கு. அம்மா, அது சரி. ஆனா மாமா அந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி போக விடாம தடுக்கிறது? அதான் நமக்கு ஒருத்தி இருக்காளே, உன் அத்தைக்காரி. அவளை உசுப்பேத்தி விட்டா அவ தடுத்துட்டு போறா. அப்பனா வாமா, அத்தை மேலதான் இருக்காங்க, உடனே இந்த விஷயத்த போய் சொல்லுவோம். அவசரப்படாதடி. உன் அத்தைக்காரியை எப்படி உசுப்பேத்தி விடுறதுன்னு யோசிக்க வேணாம். ஐயோம்மா, இந்த டென்ஷன்ல எனக்கு எந்த யோசனையும் வரல. நீ அமைதியா இரு. யோசிக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன்ல, யோசிக்கிறேன். என்னங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல வள்ளி, கோயில்ல 5 சோறு கொடுக்கறதுக்கு அர்ச்சகர் ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம கோயில் நிர்வாகத்துக்கிட்ட பர்மிஷனும் வாங்கி கொடுக்கறத பார்க்கும்போது மனசு கொஞ்சம் திருப்தியா தான் இருக்கு. இருந்தாலும் நந்தினி ஆசைப்பட்ட மாதிரி மாப்பிள்ளைக்கும் சம்பந்தி அம்மாவுக்கும் இந்த விஷயத்த மறுபடி தெரியப்படுத்தி அவங்களும் இந்த ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துக்கிட்டா தானே நல்லா இருக்கும். எப்படிப்பா தெரியப்படுத்துறது? நந்தினியோட மாமியாருக்கு நம்ம குடும்பத்துல யார பார்த்தாலும் பிடிக்க மாட்டேங்குது. விஸ்வாவையும் நம்ம கிட்ட பேச விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படிப்பா சொல்றது? அதுக்காக அவங்களுக்கு தெரியப்படுத்தாமையே ஃபங்க்ஷன் நடத்தி முடிக்க சொல்றியா? ஐயோ அப்பா, நான் அப்படி சொல்ல வரலப்பா. எப்படி தெரியப்படுத்துறதுக்கான வழி தெரியலன்னு தான் சொன்னேன். இருந்தாலும் ஏதாவது ஒரு வழியில தெரியப்படுத்தானாம ஆகணும். அதுதானே முறை. ஆமாப்பா. இந்த பார்வள்ளி, தீர்வு தெரியாத ஒரு பிரச்சனையை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறத விட நமக்கு தெரிஞ்ச ஒரு வழியில இறங்கி பார்க்கணும். அதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதனால நாளைக்கே நம்ம 2 பேரும் சம்பந்தி அம்மா வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட இந்த விஷயத்தை விவரமா எடுத்து சொல்லி, நீங்களும் மாப்பிள்ளையும் வந்து நந்தினி ஆசீர்வாதம் பண்ணணும், இந்த சடங்கை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்துருவோம். இல்லப்பா, அது சரியா வராது. பின்ன என்னம்மா பண்ண சொல்ற? ஒரு நல்ல காரியத்தை சொல்லும்போது யாருக்கும் எந்த மனஸ்தாபமும் வந்துடக்கூடாது. எந்த வகையில போய் அத்தை கிட்ட இந்த விஷயத்த சொன்னாலும் அது தர்ம சங்கடத்தை தான் உருவாக்கும். அவர்கிட்டயும் சொல்றதுக்கு வேற வழி இல்ல. வேணா ஒண்ணு பண்ணலாம், முரளி கிட்ட போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடலாம். அவர்கிட்ட சொல்லட்டும். அதுக்கப்புறம் அத்தை கிட்ட அவர் பக்குவமா எடுத்து சொல்லி, அவர் வந்தாலும் சரி இல்ல அத்தையை கூட்டிட்டு வந்தாலும் சரி. அவரு மட்டுமாவது வருவாராம்மா? அவர் மட்டுமாவது வரணும்னு என் தலையில எழுதியிருந்தா கண்டிப்பா நடக்கும்பா. சரிம்மா. மாலதி, நீ போய் இந்த செல் எடுத்துட்டு வாம்மா. சரிப்பா. சொல்லுங்க நந்தினி.
சரி நந்தினி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. விஸ்வா கிட்ட பக்குவமா எடுத்து பேசி அவனை நான் எப்படியாவது ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் முரளி. நான் வச்சிடுறேன். என்னம்மா சொல்றாரு? அவர்கிட்ட எப்படியாவது எடுத்து சொல்லி வர வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மாப்பிள்ளை வந்துட்டாருன்னா எல்லாருக்குமே சந்தோஷம் தாம்மா.